இப்படி ஒரு மத்திய அரசை எனக்கு தெரிஞ்சு எந்த மாநில கட்சியும் ஆட்டி படைத்தது கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டே இப்ப தேவையில்லாதது. நான் அதுக்கு வர்றேன். அது சும்மா அந்த வரலாறு நினைவு கூறுறதுக்காக சொல்றேன். மத்திய அமைச்சர்கள் எல்லாம் வந்து போயஸ் கார்டன், போயஸ் தோட்டத்தில் வாசலில் தவம் இருப்பார்கள். ஜெயலலிதா பண்ணது சரியில்லைன்றதுக்குள்ள நான் போக விரும்பல. ஜெயலலிதா வச்ச கோரிக்கை என்ன? திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ண, அவ்வளவுதான். ஏங்க அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. பண்ணி ஆதரவு வாபஸ் வாங்குவேன். பண்ணியான்ற சும்மா சசிகலா கேஸ்ல வாபஸ் வாங்க. இல்லம்மா அதெல்லாம் கஷ்டம், இப்போ தேவையில்ல போ. ஜஸ்வந்த் சிங் வருவார். இவர் வாஜ்பாய் கிட்ட பின்னாலே பேட்டி கொடுக்குறாரு. உங்கள் அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான தருணம், கடினமான தருணம் என்று எது அப்படின்னு. ஜெயலலிதா ஆதரவில் நான் ஆட்சி நடத்திய அந்த 13 மாதங்கள் தான் என் அரசியல் வாழ்வில் கடினமான தருணங்கள்னு அவ்வளோ பெரிய சீனியர் லீடர் வாஜ்பாய் சொன்னார் தெரியுமா? ஏஎன்ஐ, பிடிஐ, நேஷனல் சேனல்ஸ் அப்போ தான் அதெல்லாம் வர ஆரம்பிக்குது. நேஷனல் சேனல்ஸ்லாம் பர்மனெண்ட்டாக யூனிட் இருக்குங்க போஸ்கரன் வாசலில். இல்லைன்னா நீ நேஷனல் நியூஸ் எடுத்துப்பாரு, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஸ்பேஸ் கொடுப்பாங்க நமக்கு. நேஷனல் நியூஸில் வாரத்துக்கு ஒரு முறை தான் ஏதாவது, அதுவும் பெருசாக எவனாவது சாகணும். பர்மனெண்ட்டாக யூனிட் இருக்கும் போஸ்கரன் வாசலில். என்ன சொல்லுவாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. எப்போ வேணாலும் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையே அப்போதுதான் பொதுவெளியில் பிரபலமானது. செலக்டிவ் அம்னீஷியா. எல்கே அத்வானிக்கு செலக்டிவ் அம்னீஷியா. ஏன் செலக்டிவ் அம்னீஷியா? ஆதரவு கொடுத்தாங்க, திமுக ஆட்சி கலைகிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருந்தாங்க. செலக்டிவ் அம்னீஷியா. எத்தனை ஓட்டில் கவுத்தாங்க சொல்லு? ஒரே ஓட்டு. ஒரு ஓட்டு. அது வரலாற்று புரட்சி.